பென்யமீன். பென்யமீன் பீறுகிற ஓநாய். காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். யாக்கோபு பென்யமீனுக்கு ஆசீர்வாதம் சொல்லுகிறார். பென்யமீன் பீறுகிற ஓநாய், காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்பதே யாக்கோபு பென்யமீனுக்கு சொல்லும் ஆசீர்வாதமாகும். யாக்கோபு தீர்க்கதரிசன ஆவியினால் ஏவப்பட்டு பென்யமீனுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். யாக்கோபு பென்யமீன் மீது மிகவும் பிரியமாயிருக்கிறார். யாக்கோபு சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் அவருடைய மாம்சத்தின் பிரகாரம் சொல்லப்படவில்லை. அவர் ஆவியினால் ஏவப்பட்டு பேசுகிறார். யாக்கோபு தன்னுடைய மாம்சத்தினால் ஏவப்பட்டு தனக்கு இஷ்டமான வார்த்தைகளை சொல்லி இருந்தால் அவர் பென்யமீனுக்கு இப்போது சொல்லுவதை விட இன்னும் நலமான வார்த்தைகளையும் இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களையும் சொல்லியிருப்பார். பென்யமீனின் பிற்கால சந்ததியார் யுத்த சன்னத்தராய் இருப்பார்கள். அவர்கள் பலமுள்ளவர்களாகவும் பராக்கிரமசாலிகளாகவும் இருப்பார்கள். பென்யமீன் கோத்திரத்தார் தங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து அவர்களை கொள்ளையிடுவார்கள். பென்யமீன் கோத்திரத்தார் கொள்ளைப் பொருட்களினால் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பார்கள். பென்யமீன் கோத்திரத்தார் இந்த பிரபஞ்சத்தில் ஓய்ந்திராமல் சுறுசுறுப்பாய் இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள். பென்யமீன் கோத்திரத்தாருக்கு அருகாமையில் இருக்கிற ஜாதியார் அவர்களை பார்த்து பயப்படுவார்கள். இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாரிடமிருந்து பென்யமீன் கோத்திரத்தார் வேறுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் துணிச்சல் உள்ளவர்கள், சாதுரியம் உள்ளவர்கள். கானான் தேசத்தில் இவர்களுக்கு பங்கு வீதமாக பிரித்து கொடுக்கப்பட்ட பகுதியை சுற்றிலும் விரோதிகள் அதிகமாக இருந்தபடியினால் இவர்கள் எப்போதும் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலராகிய பவுல் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியில் பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன். ரோமர் 11:1. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரெயரில் பிறந்த எபிரெயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். பிலிப்பியர் 3:5. பென்யமீன் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்று யாக்கோபு சொல்லுகிறார். பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த பவுல் தன்னுடைய ஜீவியத்தின் ஆரம்ப காலத்தில் கர்த்தருடைய சபையை துன்பப்படுத்தினார். அவர் தன்னுடைய ஜீவியத்தின் பிற்பகுதியில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரசங்கித்து ஆத்துமாக்களை கொள்ளையாய் பங்கிட்டார்.